எல்லாமே கெட்டு போயிடுச்சு. கடவுளே, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுன்னு கேட்டேன். ஆனா ஒரு என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும். எதுக்காக இவ்வளவு எல்லாம் பண்ண? ஏன்னா ஆனாவோட கௌரவத்துக்கு கலங்கம் வரக்கூடாது, இந்த ஃபேமிலிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இந்த குடும்பத்தை காக்குறதுக்கு தானே முயற்சி பண்ணேன். இந்த குடும்பத்தோட மருமகள் ஆச்சுன்னா எல்லாத்தையும் என்னோட கடமையா நினைச்சுதானே நான் செஞ்சேன். ஆனாலும் என்னதான் எல்லாரும் குறை சொல்றாங்க. நான் அப்படி என்ன தவறு செஞ்சேன்? ஒருவேளை நான் தான் தவறு செஞ்சிருப்பேனோ? நான் தான் ரொம்ப கெட்டவன், ரொம்பவே கெட்டவன். ஆமா, நான் தான் கெட்டவன். நீ கெட்டவ இல்ல லக்ஷ்மி. நாம நல்லவங்களா கெட்டவங்களா இதையெல்லாம் காலம்தான் முடிவு பண்ணுது. நிலைமையால தான் இதெல்லாம் உருவாகுது. அண்ட் இப்ப இந்த ஃபேமிலியோட நிலைமை மோசமா இருக்கு. கெட்டதா இருக்கலாம், ஆனா நீ கெட்டவ இல்ல. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் அது உனக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாமே அது தப்புதான். என்னோட மொத்த ஃபேமிலி அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ பண்ண எல்லா காரியமும் ஏதோ மகானாகிறதுக்காக பண்ண. ஆனா நீ யாருக்கு மகானா காட்ட போற? ஏன்னா என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாருமே உன் பக்கமா இன்னைக்கு நிக்கல. அப்புறம் யாருக்காக மகானாக போற? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் லக்ஷ்மி, எந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணு தெரியுமோ அந்த அளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ பண்ண எல்லாமே நம்ம அஹானாவுக்காக பண்ணிருக்க. அஹானாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த வீட்டுல எல்லாமே நார்மலா இருக்கணும்னு நீ நினைச்ச, சந்தோஷம் வரணும்னு நினைச்ச, அஹானாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும், கௌதமோட பேரண்ட்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு நீ நினைச்ச. ஆனா இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னா இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தது. ஆனா நீ எப்படி சொல்லுவ? எல்லாரும் உனக்கு எதிரா இருந்தாங்க, யார்கிட்ட நீ சொல்லுவ? உன்கிட்ட. உன்கிட்டயாச்சும் நான் வந்திருக்கலாம் இல்லையா? நான் உன்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கணும் ரிஷி. என்ன அவனோட புருஷன் அதனால. ஆனா லக்ஷ்மி, உன் புருஷனா இருந்தாலும் எனக்கு தெரியும் லக்ஷ்மி, நான் இதுவரைக்கும் அதுக்கான நம்பிக்கையை கொடுத்ததே இல்லை, தைரியத்தை கொடுக்கல, உன்னை புரிஞ்சுக்கல, எதுவுமே செய்யல. எத்தனையோ முறை நீ என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிருக்க. எல்லாம் ஏன் தப்புதான். நான் என் ஈகோலையே இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீ என்கிட்ட சொல்ல வருவ? சாரி. இல்ல இல்ல, நீ சாரி எல்லாம் சொல்லாத. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. உண்மையை சொல்ல போனா நீ வந்து எங்கெல்லாம் உன்னால முடிஞ்சதோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண. அதோட இப்போ நீ தானே சொன்ன இந்த நிலைமை அதுதானே மனுஷனை நல்லவனா கெட்டவனா மாத்துது. அவன் கெட்டவனா இருக்க மாட்டான். ஆனா லக்ஷ்மி, எப்ப அந்த பல்வீந்தர் வீட்டுக்கு வந்தானோ
வந்து உன்னை மோசமா ப்ளேம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் எங்க எல்லாருக்கும் தோணுச்சு நீதான். ரிஷி, நான் நிஜமா தான் சொல்றேன். பல்வேந்தர் எதுக்காக இங்க வந்தானே எனக்கு தெரியாது. இங்க வந்திருந்த பல்வேந்தருக்கு அவனுக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. அவன் எதுக்காக இங்க வந்தா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். நான் இது எல்லாமே குடும்பத்துக்காக தான் பண்ணேன். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே சரியாகணும்னு நினைச்சேன். அதோட அஹானாக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவளோட மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். நான் உன்கிட்ட போய் சொல்லல ரிஷி. நான் உன்கிட்ட போய் சொல்லல. லக்ஷ்மி, I know லக்ஷ்மி, I know. எனக்கு புரியுது. இங்க பாரு, சில நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோமோ இல்ல நாம என்ன செய்யணும்னு இருக்கோமோ அதெல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. சில நேரத்துல எல்லாமே தலைக்கீழ தான் நடக்கும். ஆனால் லக்ஷ்மி, I promise you, நான் இந்த குடும்பத்துல இருந்த யாரா இருந்தாலும் சரி, யாரையும் நான் உன்னை அவமானப்படுத்த விட மாட்டேன். I promise. என்னால ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியல. ஆனா அஹானாவுக்கு ஒரு நல்ல பிரதரா இருப்பேன். கண்டிப்பா. நீ என்னோட சிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. கஷ்டமான நேரத்தில் அவ கூட நின்று இருக்க. அவளை சப்போர்ட் பண்ண. அதனால இனிமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உனக்காக நான் நிற்பேன். அண்ட் மற்ற விஷயத்துல இல்லைனாலும் இந்த விஷயத்துல மட்டும் நீ என்ன முழுசா நம்பலாம். ஒரு முறை என் மேல நம்பிக்கை வச்சுப்பார். என்ன ஆண்டி, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல? இன்னும் நான் எப்போ உங்களை பார்க்க வந்தாலும் என்னோட பிரச்சனைகளோட வந்து நான் உங்களுக்கு கஷ்டத்தை தரேன்னு. நான் வேற என்னதான் செய்ய? என்னோட பெயினை ஷேர் பண்றதுக்கு இப்போ என் கூட யாருமே இல்லையே. ரிஷி இருந்தா, ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் லக்ஷ்மியை விட்டு எப்ப வருவானே தெரியல. இப்போ அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சாச்சுல்ல. லக்ஷ்மி எதுக்காக இப்படி செய்யறா, ஏன் நடிக்கிறான்னு. ஆனாலும் அவன் லக்ஷ்மிய பாராட்டிக்கிட்டே இருக்கான். அதை விட பெரிய விஷயம், இன்னைக்கு ஹால்ல அவன் உங்க பேச்ச மறுத்திருக்கான். நானும் ட்ரை பண்ணேன். நான் அவனை சைட்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறதா தான் இருந்தேன். ஆனா ரிஷி அவனுக்கு லக்ஷ்மி கிட்ட தான் பேசணும். இமேஜின், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவகிட்ட பேசுறான். அது கூட எல்லாம் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் டோனை டவுன் பண்ணி பேசணுமா? நான் என்ன அப்படியெல்லாமா பேசுனேன்? அவன் கிட்ட பேச தானே போனேன். அவன் இப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா ஆண்டி? என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அவமானப்பட்டு நிக்கிறேன். அவமானத்தை ஏற்படுத்தினது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிடையாது. இது லக்ஷ்மி தான் பண்ணா. இது நாள் வரைக்கும் அவ சேர்த்து வச்ச எல்லா அவமானத்தையும் மொத்தமா சேர்த்து எனக்கு கொடுத்துட்டா. இதுக்கு அவைய கண்ணத்துல அப்படியே அரைஞ்சிருக்கலாம். இப்ப அவளுக்கு குளுகுளுன்னு இருக்கும். நான் அவமானப்பட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. அண்ட் ரிஷி ஏன்னு தெரியல, ரிஷி இப்பவும் லக்ஷ்மிக்கு தான் சப்போர்ட் பண்றான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மலிஷ்கா. ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இவ்வளவு பேர் இருந்தோம், ஆனா ஏன் தேவையில்லாம அந்த லக்ஷ்மி கிட்ட போய் தான் விஷயத்த சொல்லியிருக்கான்னு தெரியல. ரிஷியோட கண்ணுக்கு இப்போ லக்ஷ்மி தியாகி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அந்த குப்பை, அதான் அந்த ரவுடி பல்விந்தர், தன்னால லக்ஷ்மி பிரெக்னன்ட் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் எப்படி அவன் வீடேறி வந்து லக்ஷ்மி வயித்துல வளர்ற குழந்தை என்னோடதுன்னு சொல்லியிருப்பான்? இந்த மாதிரி சொல்லி அவனுக்கு என்ன கிடைக்கும்? இவங்களும் இதையே தான் யோசிக்கிறாங்க. ஓ காட், பல்வேந்தரை ஹையர் பண்ணி நான் பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். என் தலைக்கு மேல கத்தியை நானே தொங்க விட்டுட்டேன். என்ன செய்ய? இப்ப அந்த கத்தியை எப்படி நீக்கிறது? ஓ காட், நோ, ப்ளீஸ் சேவ் மீ. ஆயுஷ், உள்ள வா.
என்னாச்சு உனக்கு? எல்லாம் ஓகே தானே? உங்க கையை காட்டுங்களேன். ஆ? உங்க கையை காட்டுங்க. ஆயுஷ், ஆயுஷ், நீ என்ன பண்ற? ஆயுஷ், என்ன பண்ற? ஆயுஷ், ஆயுஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. நீ இப்படி பண்ற? நீங்க இத முதல்லயே செஞ்சிருக்கணும். முதல்லயே என்ன இப்படி நாள் அரைஞ்சிருந்தா நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்க லக்ஷ்மி. நான் உங்களை கண்டபடி திட்டேன். அட்டென்ஷன் சீக்கர், சீட்டர், செல்ஃபிஷ், வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ன. ஆனா நீங்க என்னோட தங்கச்சிய என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், என்ன பிரதர்னு கூப்பிடாதீங்க. என்ன உங்க ஃப்ரெண்ட் சொல்லாதீங்க. நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல. அதுக்கெல்லாம் தகுதியானவனே இல்ல. ஆயுஷ், நீ I எப்படி know, பேசுற? I know லக்ஷ்மி அண்ணி, I know. ரிஷி ப்ரோவோட ஹஸ்பண்டா இருக்கிற வரைக்கும் நீங்க என்னோட தம்பி, நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அந்த தைரியத்துல தான் வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக உங்களை தேடி நான் இங்க வந்தேன். ஆயுஷ், நான் உனக்கு கொஞ்சம் கூட தப்பா நினைக்கல. நிஜமா தான் சொல்றேன். நீ இது எல்லாமே எதுக்காக பண்ண? உன்னோட ஃபேமிலிக்காக தானே நீங்க பண்ண. ஏன் பண்ணீங்க? இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? ஒரு தம்பினா இப்படியா இருப்பான், ஃப்ரெண்டுனா இப்படியா இருப்பான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது முதுக காட்டி நான் ஓடிட்டேன். முதுக காட்டி ஓடினது மட்டும் இல்லாம உங்களை விரோதியா நினைச்சேன். உங்க முகத்தை பார்த்து உங்களை கண்டுபடி பேசிருக்கேன். இன்னைக்கு என்னால உங்களோட முகத்தை பார்க்கவே முடியல லக்ஷ்மி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ப்ளீஸ் என்ன நல்லா அடிங்களே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆயுஷ், ப்ளீஸ் என்ன நல்லா அடிங்க லக்ஷ்மி அடி. ஆயுஷ். ப்ளீஸ் அடிங்க. தப்புதான். ஆனா தப்பு பண்ணிருக்கா. என் தங்கச்சி தப்பு பண்ணிருக்கா. இந்த வீட்டு பொண்ணு தப்பு பண்ணிருக்கா. அவளை யாரு என்ன வேணா சொல்லலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து உங்களை, இங்க இருக்கிற அத்தனை பேரு உங்களை தான் கஷ்டப்படுத்துறாங்க. உங்களை மட்டும் தான் இன்சல்ட் பண்றாங்க. ஏன்னா ஆனா இந்த வீட்டு பொண்ணு, நீங்க இந்த வீட்டு மருமக. இது ரொம்ப தப்பு. இது நியாயமே கிடையாது. அதோட உங்களுக்கு தெரியுமா, நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு இருக்குன்னா அது இதுதான். என்ன ஃப்ரெண்டா தம்பியா நீங்க ஏத்துக்கிட்டீங்க லக்ஷ்மி அண்ணி. ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கார்டியனா இருப்பேன். வீட்ல எல்லாரையும் விட நான் சின்னவன். ஆனா யார் கூட வேணாலும் போராடுவேன். உங்களுக்காக யார வேணாலும் நான் எதிர்த்து நிற்பேன். உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா யாரும் உங்களுக்கு குறை சொல்றதுக்கு நான் இனிமே என்னைக்கு விட மாட்டேன் லக்ஷ்மி அண்ணி. கண்டிப்பா. ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். ரியலி சாரி. இப்பவும் நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு நிஜமா தெரியல. ரியலி சாரி. கீழே என்கிட்ட நீ என்ன சொன்ன? என் முன்னாடி நீ ரொம்ப சின்னவனா ஃபீல் பண்ற இல்லையா? ஆனா யாரு மன்னிப்பு கேக்குறாங்களோ அவங்க எப்பவுமே சின்னவங்களா ஆக மாட்டாங்க. அதோட உனக்கு என்ன தோணுது? ஷாலுவும் பானுவும் என்ன தப்பே பண்ண மாட்டாங்களா? அப்ப நான் என்ன எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேனா? என்ன ஒரு அறையாவது அறைவீங்கல்ல? ஷாலுவ நல்லா அடிப்பேன் இப்படி. ஷாலு கண்டிப்பா அடி வாங்கிதான் ஆகணும். ஆனா நீங்க தான் வெரி பெஸ்ட். நீங்க ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ. தேங்க்யூ லக்ஷ்மி அண்ணி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ரியலி தேங்க்யூ. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. அதோட எனக்கு என் தம்பியும் ஃப்ரெண்டும் திரும்ப கிடைச்சிட்டான். ஆயுஷ், நீ இங்க இருக்கியா? உங்களோடது முடிஞ்சதா? இல்ல, இன்னும் மிச்சம் இருக்கு. யா டேய் வாய முடுறா. அண்ணி, கண்ணில் என்ன வாட்டர் டேங்க் வச்சிருக்கியா? கீழே அழுதுட்டு இருந்தா இங்கே அழுதுட்டு இருக்க. எங்க பார்த்தாலும் அழுது அழுது வீட்டை நினைக்கிற. நீ ஒரு அழுமுஞ்சுதான். என் தம்பியை அழ வச்சிட்டல, அழுமுஞ்சு. என்ன என்ன பேசுறீங்க? இதெல்லாம் எமோஷன்ஸ். நானும் மனுஷன் தான். எனக்கு மனசு இருக்கு. நான் என்ன உங்கள மாதிரியா? எனக்கு மனசு இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. அதான் நான் அழுதேன். அதுக்கு என்ன? டேய் டிராமாவை நிறுத்துறா. எனக்கு ஞானத்தை வழங்காத. ஓகே. அண்ட் உன் ஞானம் எல்லாம் முடிஞ்சதுன்னா கிளம்பு. எங்க? டெரஸ்க்கு. என்ன மேல கூட்டு போய் கீழே எதுவும் தள்ளி விட போறீங்களா? நான் தான் சாரி சொல்லிட்டேனே. நல்லதுதான். எனக்கு இப்ப இங்கே ஐடியா கொடுத்துருக்க. நான் தள்ளி விட்டுடுறேன். வா, நாம 2 பேரும் சில் பண்ணலாம். வா. ஓகே பாய். வாங்க போலாம். ரிஷி ப்ரோ ஒரு நிமிஷம். அட ஆயுஷ், தி பெஸ்ட். கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன். என்னைய பாக்குறேன். நான் காலில் விழ மாட்டேன். ரிஷி சரியாதான் சொன்னா. மனுஷங்கெல்லாம் கெட்டவங்க கிடையாது. ஜஸ்ட் நேரம் தான் ரொம்ப தப்பா நடக்குது. இங்க இருக்கிற எல்லாரும் நல்லவங்க. இது இப்படியே இருக்கணும். இதுக்கு மேல எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது. இந்த நேரத்துல எதுக்காக நீங்க வந்த?
உள்ள வந்து பேசலாமா? எனக்கு உங்ககிட்ட பேசல நேரம் இல்ல. முதல்ல பணத்தை கொடு. போன தடவை பணத்தை கம்மியா கொடுத்து ஏமாத்திட்ட. ஷட் அப். தள்ளி போடா. அதோட உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? என்ன என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடிக்காத. எதுக்கு பணமா? அங்க அவளை கடத்த போய் அடியெல்லாம் வாங்கி இருக்க தெரியுமா? அதுக்கு தான் பணம். அந்த காரியத்தை நீ செய்யலையே. ஒரு நிமிஷம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? லக்ஷ்மி இங்க வந்த மாதிரி ஏதோ தேடிக்கிட்டு இருக்கா? லக்ஷ்மி, லக்ஷ்மி எல்லாம் இங்க இல்ல. சொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? லக்ஷ்மி இல்லன்னு சொல்லிக்கிட்டு லக்ஷ்மி இருக்கல. நீ எங்க இருக்க? என் கண்ணுக்கே தெரியல. இங்க லக்ஷ்மி இல்லன்றது உனக்கு தெரியாதா? ஏய், லக்ஷ்மி அவ எங்க அங்கதான் கூப்பிடு. இருக்கா. அவளை கூட்டி வரதானே நீ பணம் வாங்குன. ஆனா அவ கண்ணுக்கே தெரியல. லக்ஷ்மி, ஏய் ஹலோ, ரொம்ப நடிக்காத. லக்ஷ்மி கூட்டிட்டு வரதுக்காக நீ பணம் கொடுக்கல. அந்த வீட்ல ஒரு நாடகத்தை நடத்தணுன்றதுக்காக தான் கொடுத்த. அத நான் பண்ணிட்டேன்ல. அங்க போய் தான் எனக்கு தேவையில்லாம அடிலாம் விழுது தெரியுமா? லக்ஷ்மி வேணுமா? மரியாதையா நான் கேட்ட காசை கொடுத்துரு, இல்ல நான் என்ன shut பண்ண? up. நான் லக்ஷ்மி இல்ல. என்ன லக்ஷ்மின்னு நினைக்காத. இல்லன்னா ஜெயிலுக்கு அனுப்பி சாகடிச்சிடுவேன். தள்ளிடா. அப்படியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நான் உன்னை விட்டு வச்சிருந்தா தான் நான் அனுப்புவேன். என்னாச்சு? ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடியே வர? என்கிட்ட இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? அன்னைக்கே நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆகலையாம நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும் சொல்லு பார்க்கலாம்? வந்தீங்க லக்ஷ்மி லக்ஷ்மி கத்துற. இங்க பார், நானே மனச கல்லாக்கிட்டு காண்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் லக்ஷ்மி வேணும். உனக்கு லக்ஷ்மி வேணுமா? அவ இப்படி கிடைப்பாளா? ஆ? உனக்கு லக்ஷ்மி வேணும்னா போய் ஏதாவது பண்ணு. குழந்தைங்க போஸ்டர் ஒட்டனா உனக்கு லக்ஷ்மி கிடைக்க மாட்டா. எனக்கு லக்ஷ்மி வேணும். சரி ஒரு நிமிஷம். என்ன எதுக்கடா மிரட்டுற? உனக்கு என்னெல்லாம் வரும்? நீ என்ன செய்வ? சரி உன்னால என்ன பண்ண முடியும்? ரிஷியோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன்னு சொல்லுவியா? ஓகே, போய் ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணி பாரு. எனக்கும் பார்க்கணும். உன்ன மாதிரி ஆட்களை யார் நம்புறாங்கன்னு எனக்கும் பார்க்கணும். இருந்தாலும் நீ ரொம்ப நம்பிக்கையில துள்ளிக்கிட்டு இருக்க. ஆடாத. முதல்ல நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணி என்ன நீ கேவலப்படுத்தாத. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்க. நம்பிக்கை பத்தி நீ பேசினல, இப்ப அவளோட அத்தை சித்தி பாட்டி எல்லாரும் நம்புவாங்க. என்கிட்ட இருக்கு, உனக்கு காட்டுறேன். எல்லா விஷயமும் என்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்கிட்ட அதுக்கெல்லாம் டைம் இல்ல. சீக்கிரம் அப்ப கிளம்பு. எதையும் பார்க்காத. உனக்கு தேவையானதை காட்டுறேன். ரிஷியோட கேளு. ஃபேமிலி கிட்ட போயிட்டு நான் தான் Headphone பண்ணேன்னு சொல்ல வச்சிருக்கியா? போறியா? சரி பாக்குறேன். உன் பேச்செல்லாம் யார் நம்புறாங்கன்னு நானும் பாக்குறேன். போதுமா? நைஸ், வெரி நைஸ். பயங்கரமா மூளையை யூஸ் பண்ணிருக்க. லக்ஷ்மியை கிட்னாப் பண்ண போகும்போது இதை யூஸ் பண்ணிருந்தேன்னு வை. இந்நேரம் லக்ஷ்மி உன் காலடியில இருந்திருப்பா. மூளையை எடுத்து பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்தியா? ஆமா. முதல்ல இந்த மெசேஜை டெலீட் பண்ணு இப்பவே. அப்புறம் என்ன வேணும்னு சொல்லு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்ன வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? லக்ஷ்மி லக்ஷ்மி மட்டும்தான். எப்ப பாரு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றியே. உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அந்த லக்ஷ்மிய ரிஷி புடிச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி இன்னொரு லக்ஷ்மிய அந்த குடும்பம் கட்டி காப்பாத்துது. பணம். ஃபைன், எனக்கு டைம் கொடு. என்ன பண்ணலான்னு பாக்குறேன். எடுத்துக்கோ, எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. வெயிட் பண்றேன். பாத்து போங்க, பாத்து போங்க. இங்க நிறைய மேடுகளா இருக்கு. எனக்கு பழகிருச்சு. நீங்க பாத்து போங்க, அடிபட்டுற போது. நான் அடிபடுறத பத்தி நீ கவலைப்படாத. நீ உன்னை பத்தி கவலைப்படு. ஏன்னா உனக்கு லக்ஷ்மி கிடைக்கலன்னா காலம் பூரா இப்படிதான் அடிபட்டுக்கிட்டு இருப்ப. யூஸ்லெஸ். லக்ஷ்மி என்னோட சொத்து. அவ எனக்கு மட்டும்தான், ரிஷிக்கு கிடையாது. அவளை ஒரு நாள் கண்டிப்பா தூக்குவேன். நீயே பாரு. எங்க ஓடுற? இந்த பல்லுவோட குழந்தை அது. பல்லுனா வேற யாரு? நான் தான் பல்லு. லக்ஷ்மி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரமா? என்ன ரிஷி ப்ரோ, கண்ணு தெரியல உங்களுக்கு? ஏன் அப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கவே இல்ல. நீங்க இப்ப யார மனசுல வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் விழுந்துட்டேன். பல்விந்தர். பல்வேந்தரா? அவனா அன்னைக்கு வந்திருந்தான்ல. லக்ஷ்மி லக்ஷ்மி நீ எனக்கு சொன்னான். நான் செய்தியோட வந்திருக்கேன். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? எக்ஸாக்ட்லி அதை தான் சொல்றேன். நான் யோசிக்கிறது இது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதாவது லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி. அதானே, லக்ஷ்மி அண்ணி பிரெக்னன்ட்டாவும் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் கிளைம் பண்றதுக்கு. அவனோட குழந்தைன்னு சொன்னா. ஆனா குழந்தையே இல்ல. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அண்ட் ஐம் ஷூர் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்ல யாரோ பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரோ ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க. இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் சூழ்ச்சியா தெரியுது. இது ஒரு பெரிய சூழ்ச்சி ஆயுஷ். ஆனா நான் அதை கண்டுபிடிப்பேன். இதெல்லாம் ஏன் எப்படி நடந்துச்சுன்னு. செஞ்சது யாரு? நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். ரிஷி ப்ரோ, இது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம்.
லக்ஷ்மி அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரி, ஆனா அதுக்கு நாம ஏதாவது பிளான் போட்டாகணும்ல. பிளான் போடுவோம். ஒரு மேட்ச் ஆடுவோமா? நீ ஏன் கூட மேட்ச் விளையாட போ. எஸ் பிரதர். அப்படியா? ஆ மறந்துட்டியா லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு? நீ என் கூட மேட்ச் விளையாடனல, உன்னோட மூக்கு மிளகா மாதிரி செவந்துருச்சு. மறந்துட்டியா? அன்னைக்கு நான் மூட் ஆஃப்ல இருந்த ரிஷி ப்ரோ, இன்னைக்கு நான் மூட்ல இருக்கேன். அப்ப இன்னைக்கு மூட்ல இருக்கல? வா. ப்ரோ என்ன ரிஷி ப்ரோ? ரிஷி ப்ரோ இருங்க, அடிபடுற போல. வேண்டாம், அடிக்க சொன்னா கேளுங்க, இருங்க. சண்டை இப்ப போடு. வேண்டாம், இருங்க. ரிஷி ப்ரோ வேண்டாம். இங்க பாருங்க ரிஷி ப்ரோ, நான் சொல்றது புரியுதா இல்லையா? அன்னைக்கு நான் மூட் ஆஃப்ல இருந்தேன், அதத்தான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்போ ஃபைட் பண்ற மூட்ல இருக்கேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. பாருங்க, இப்போ மூட் ஆஃப்ல தான் இருக்கேன். கட்டிட்டேன். நழுவ பாக்குறல, பேசாம பயந்தாங்கோழின்னு ஒத்துக்க. ஏன் பயந்தாங்கோலின்னு மட்டும் சொல்லாதீங்க. சொன்னா என்னடா பண்ணுவ? வேண்டாம், என்ன பண்ணுவ? வேண்டாம். என்ன அடிச்சிங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்களுக்கான பிளானை நான் சொல்லவே மாட்டேன். என்ன பிளான் பண்ணிட்டியா? எஸ் ப்ரோ. என்ன பிளான்? என்ன? நீ நிறைய கஷ்டத்தை தாங்கியிருக்க லக்ஷ்மி. என்னால, என்னோட ஃபேமிலியால உன்னோட பேரே கெட்டு போச்சு. அதை சரி பண்ணணும். அந்த பல்விந்தர், அவனை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? அவன் பின்னாடி யார் இருக்காங்க? இந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். இப்ப நீ இந்த வீட்டுல இருக்க. ஒருவேளை இங்க இருந்து போனாலும் டிவோர்ஸ்க்கு அப்புறமும் நீ தலை நிமிர்ந்து தான் போகணும். அதுக்காக பல்விந்தரை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். என்ன நடந்தாலும் சரி.